ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா கல்யாணம் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். வாசல்ல அப்படியே செம்மையா வந்து நிற்கிறாங்க சூர்யாவும் மகாவும். இங்கே ராஜலட்சுமி அப்படியே அங்கே இங்கேயும் பிரசவத்துக்கு பொண்டாட்டி அனுப்பிட்டு வாசல்ல நிற்பாங்களே, அந்த மாதிரி குறுக்க மறுக்க நடந்துட்டு இருக்காங்க சித்ராதேவியும் கௌதமும். இன்னைக்கு சரியான வேட்டை இருக்கு, செம்ம ரணகலம் தான் அப்படின்னு சந்தோஷத்துல இருக்காங்க. எல்லா சிலையும் உடஞ்சு போச்சு, நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படின்னு மகா சொல்ல போறா. வர்ற மவனே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க சித்ராதேவி. ஆனா அங்க வந்தோடனே அப்படியே மகா அப்படித்து என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க, எங்க போயிட்டு வந்த அப்படின்னு திட்டுறாங்க. சூர்யா பதில் சொல்ல வர்றாங்க. நீ சும்மா இருந்தா நான் அவளத்தையும் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. அத்தை அப்படின்னு சொல்லி நடந்தது அப்புறம் சொல்றாங்க மகா, இது மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், உங்க பிள்ளை மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு எங்க குடும்பமே தலைகுலும் என்னடோன்னு போயிருப்போம். இன்னைக்கு நம்ம வாழ்றோம் அப்படின்னா உங்க பிள்ளையால தான் அத்தை அப்படின்னு அவ்வளோ அன்பா ஒரு உயர்வா தானே சொல்றாங்க. அப்படி சொன்னியும் ஆனா இந்த அம்மா ராஜமாதா என்ன பண்றாங்க, அடிச்சு வாய் மூடி என்ன நினைப்பு இருந்தா என் பிள்ளைய அனுப்பியிருப்பீங்க, என் பிள்ளைக்கு ஏதாவது என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு செமையா கத்துறாங்க. அப்புறம் சூர்யா இருந்துட்டு, அம்மா மன்னிச்சுக்கோங்க, நீங்க என்ன பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் நான் பேசித்தான் ஆகணும். இதுல மகாவுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. நானாத்தான் ஒரு கண்ணு முன்னாடி அநியாயம் நடக்குது, ஒரு குடும்பம் அழியுது, அந்த அழியறதை பார்த்துட்டு நான் எப்படிமா இருப்பேன், அப்படியா நீங்க என்ன வளர்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதாம்மா நான் போய் காப்பாத்தி கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. ஒரு பக்கம் சமாதானம் ஆனாலும் அவங்களுக்கு மனசு அடங்கல ராஜலட்சுமிக்கு. அப்படியே செமையா திட்டிட்டு கோவத்தோட இங்கிருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மகா பார்த்து, என் பேரை நல்லபடியா உனக்கு உதவி பண்ணியிருக்கேன் பாத்தியா. ஆமா தாத்தா, அவர் மட்டும் இல்லைன்னா நாங்க என்ன ஆயிருப்போம் தெரியுமா, எங்க குடும்பமே நில குழஞ்சு போச்சு தாத்தா அப்படி இப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல சூர்யா, நீ ரொம்ப நல்லது பண்ணியிருக்க அப்படின்னு சூர்யாவுக்கும் அப்படியே ரொம்ப சந்தோஷப்பட்டு பாராட்டுறாங்க. அவங்க சித்தியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரூமுக்குள்ள போய் பேசுறாங்க ரெண்டு பேரும். ரொம்ப தேங்க்ஸுங்க எனக்கா நீங்க பண்ணதுக்கு அப்படிங்கிறாங்க. நான் கண்டிப்பா உனக்காக தான் பண்ணேன், நீ எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்கிற ஆஃபீஸ் விஷயத்துல. உடனே கொடைக்கானல்ல இருக்கையில கூட நீ டிசைனிங் வரைஞ்சு கொடுத்து எனக்கா கௌரவத்தை காப்பாத்தின, தொழிலை எனக்கு காப்பாத்தி கொடுத்த, அதுக்காகத்தான் மகா, அதனால ஒண்ணும் இல்லை விட்டுரு அப்படிங்கிறாங்க. சூர்யாவா இது கனவா நமக்காங்கிறோம், இவ்வளவு அன்பா பேசுறாரு அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க மகா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்க, தலகாணி ரெடி பண்ணிடுறாங்க, வயிற்றுல கட்டிக்கிட்டு கௌதம்கிட்ட வர்றாங்க. எப்படிங்க இருக்கு அப்படிங்கிறாங்க. சேலை நல்லா இருக்கு அப்படிங்கிறாரா. உடனே சேலையை வேணாம் கேட்டேன், வயிற்ற பாருங்க அப்படிங்கிறாங்க. ஓ வயிறு பெருசா தெரியுதா அப்படிங்கிறாங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க, வயிறு நல்லா வளர்ந்துருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனா திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான். ரெண்டுமே ரெண்டு ஃப்ராடா இருக்கு, அப்புறம் எப்படி நல்லா ஒன்றும் சொல்ல முடியும். இந்த கற்பத்தை எப்படா கலைக்கலாம்னு இருக்கோம், இவனடா எப்படி இருக்குன்னு கேட்குறா அப்படின்னு தனக்கு தானே பேசிட்டு போறாங்க கௌதம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.